திரு சாவி அவர்கள் எழுதின கேரக்டர் சிறுகதை தொகுப்பிலிருந்து இன்னொரு கேரக்டர் கதை கமிஷன் குப்பண்ணா நகைச்சுவை சிறுகதை கேட்கலாமா? குப்பண்ணாவை யாராவது பாத்தீங்களா சார்? ஆளே அகப்பட மாட்டேங்கிறானே. எந்த குப்பண்ணா? கமிஷன் குப்பண்ணாவா? இத்தனை நேரம் இங்கதானே இருந்தான். இப்பதான் யாரோ ஒருத்தர் வந்து அவனை கார்ல கூட்டிக்கிட்டு போனாங்க. குப்பண்ணாவை தேடிக்கொண்டு தினமும் 1000 பேர் அலைவார்கள். அவனோ 1000 இடத்தில் சுற்றி கொண்டிருப்பான். என்ன சார் பண்றது? சப்ஜட்ஜி வீட்டுல கல்யாணம், வக்கீல் வீட்டு பையனுக்கு காலேஜ் அட்மிஷன், இன்னொருத்தருக்கு வீடு வேணும், வேறொருத்தருக்கு கார்பரேஷன் லைசன்ஸ். எல்லாத்துக்கும் இந்த குப்பண்ணா தான். முடியாதுன்னா யாரு விடுறா என்று அழுத்துக் கொள்வான் குப்பண்ணா. இந்த சமயம், குப்பண்ணா உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லிக் கொண்டு வருவார் ஒரு ஆசாமி. என்ன சங்கதி? ரிஸ்ட் வாட்ச் விஷயம் தானே? வாங்க, இந்த ஹோட்டலுக்குள்ள போய் காபி சாப்பிட்டுட்டே பேசுவோம் என்று அவரை ஹோட்டலுக்குள் அழைத்து சென்று, எங்க கடிகாரத்தை காட்டுங்க பார்க்கலாம். எத்தனை ஜுவல்ஸ்? பழசு மாதிரி இருக்கே, என்ன விலை இது என்று கேட்பான். என்ன குப்பண்ணா, புது வாட்ச் இது, பார்த்தா தெரியல உனக்கு? சிங்கப்பூர்ல இருந்து வந்தது, போன மாசம்தான் வாங்கின, 270 ரூபாய் என்பார் அவர். அடடா, ஏமாந்துட்டேலே சார், என்கிட்ட சொல்லி இருந்தா இதே வாட்ச 230 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்திருப்பனே. சரி போறது. இப்ப யாரு சார் வாங்க போறா இத? 200 ரூபாய்க்கு தர்றதுன்னா சொல்லுங்க, ஒரு இடத்துல கேட்டு பாக்குறேன். அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா விலை போகும். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது குப்பண்ணா, உங்ககிட்ட வந்தா காரியம் நடக்கும்னு தானே காலையில இருந்து அலையறேன். சரி வாட்ச கொடுங்க, சரியா 3 மணிக்கு என்ன பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பாருங்க என்று கடிகாரத்தை வாங்கிக் கொள்வான். இதற்குள் இன்னொரு ஆசாமி அவனை தேடிக்கொண்டு அங்கு வருவார். என்ன குப்பண்ணா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? காலையில 8 மணிக்கு என்ன போஸ்ட் ஆபீஸ் வாசல்ல வந்து காத்திருக்க சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வராமலே இருந்துட்டியே. அங்கேயே வெயிட் பண்ணி என்ன காலே வழி எடுத்து போச்சு. சரி, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு என்று கேட்பார். அவ்வளவுதான். குப்பண்ணா ரிஸ்ட் வாட்ச் ஆசாமியை அப்படியே நடுத்தெருவில் விட்டுவிட்டு புதிதாக வந்தவருடன் அவன் போய்விடுவான். உன்னை நம்பி முகூர்த்தத்தை வச்சுட்டேன் குப்பண்ணா, இன்னும் ஒரு வேலையும் ஆகல, நாளும் ஓடிண்டே இருக்கு. நீ ஆனா அதுக்கு மேல ஓடின்னு இருக்க. கல்யாணத்துக்கு சத்திரம் பிடிச்சு தரேன்னு சொன்ன, கச்சேரிக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்ன, பந்தல்காரன், மேளக்காரன், பால்காரன், சமையல்காரன் எல்லாமே என்னுடைய பொறுப்பு, நீங்க ஒன்னத்துக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொன்ன. இப்ப என்ன ஆச்சு? நாள் போயிட்டே இருக்குடா. இப்பவும் நான் அதே தான் சொல்றேன், நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்கோ. இதோ இப்பவே போய் சத்திரத்தை பிக்ஸ் பண்ணிடுறேன், கச்சேரிக்கும் ஏற்பாடு பண்ணிடுறேன், அப்புறம் பால்காரன், சமையல்காரன், மேளக்காரனுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். போதுமா? அவ்வளவுதானே? அப்புறம் என்ன சார்? இன்னொரு சின்ன விஷயம், மாப்பிள்ளைக்கு ரிஸ்ட் வாட்ச் போடணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிங்கப்பூர் வாட்ச் இருக்கு, வேணுமா? விலை ரொம்ப கம்மி தான், அவன் 300 ரூபாய் சொல்றான். வேணும்னா சொல்லுங்க, 250க்கு முடிச்சு தரேன். முந்தி காட்டா போயிடும் சார் என்றெல்லாம் பலவாறு கூறி அந்த கடிகாரத்தை 250க்கு அவர் தலையில் கட்டிவிட்டு வாட்சின் சொந்தக்காரரிடம் 240க்கு தான் விலை போயிற்று என்று கூறுவான். இதை தவிர 2 பேரிடமும் கமிஷன் வேறு தட்டி விடுவான். என்ன குப்பண்ணா, உன்னை பார்க்கறதே அபூர்வமா போச்சே. இன்னும் 4 நாளைக்கு ஒன்னும் பேசாதீங்கண்ணா, வக்கீல் சேஷாத்திரி வீட்டுல கல்யாணம், மூச்சு விட நேரம் இல்ல. தேங்காய் வாங்கி வர கொத்தவாள் சாவடிக்கு போயின்னு இருக்கேன். என்ன குப்பண்ணா, எங்க வீட்டு கல்யாணத்துல 1000 தேங்காய் மிஞ்சி போயிடுத்தே, அதை வித்து கொடுன்னு சொல்லி இருந்தனே, மறந்துட்டீங்களா? வக்கீல் வீட்டுல பெரிய காயா இருக்கணும்னு சொன்னா, அதனாலதான் யோசிக்கிறேன். சரி, எதுக்கும் என்ன விலைன்னு சொல்லுங்க. 115 ரூபான்னு போட்டு தள்ளி விடுறா, உனக்கும் கொஞ்சம் கமிஷன் தரேன். கமிஷனா? உங்ககிட்ட அதெல்லாம் வாங்குவேனா? அவர் என்ன விலை கொடுக்கிறாரோ அதை அப்படியே வாங்கிட்டு உங்ககிட்ட கொடுத்துறேன். எனக்கு எதுக்கு கமிஷனும்? ஆனா வக்கீல் வீட்டில் 118 என்று விலை சொல்லி 1000 காய்களையும் தள்ளி விடுவான். தேங்காய் கொடுத்தவரிடம் 14 ரூபாய் என்று சொல்லி அதில் 1 ரூபாய் பார்த்து கொள்வான். கடைசியில் வக்கீல் வீட்டு கல்யாணத்தில் மிஞ்சிய தேங்காய்களை வேறொரு கல்யாண வீட்டில் கொண்டு போய் விற்று அதிலும் 10 ரூபாய் கமிஷன் பார்த்து கொள்வான். ஏண்டா குப்பண்ணா, இப்படி எத்தனை நாளைக்கு தான் காலம் தள்ள போற? ஏதாவது சொந்த வியாபாரம் ஆரம்பிக்க கூடாதோ என்று யாராவது கேட்டால், எனக்கு எதுக்குன்னா அதெல்லாம் 4 பேருக்கு உபகாரம் பண்றதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுல உண்டு என்று சொல்லுவான். ஆனால்
அவன் புது வியாபாரம் ஆரம்பிக்காததற்கு காரணம் அதுவல்ல, தன்னுடைய வியாபாரத்தில் வேறு எவனாவது கமிஷன் அடித்துவிட போகிறானே என்பதுதான் அவனுக்குள்ள பயம். சாவி எழுதிய கமிஷன் குப்பண்ணா சிறுகதை முற்றும். எப்படி நல்ல ஜோக் இல்ல? உண்மையிலேயே என்ஜாய்ஃபுல்லா இருக்கலாம். அவருடைய கதையை கேட்டோம்னா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண முடியும்.